சங்கீதா கிங்ஸ்லியோட டெய்லி அட்ராசிட்டி சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு நீண்ட நாள் ஒரு கொஸ்டின் பதில் சொல்ல தான் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க. ஸோ அதில் ஒன்று காட்டுறக்காக இங்கே வந்திருக்கேன். பட் இதை காட்டுறதுக்கு ஏன் இது கட்டப்படி யோசிக்காதீங்க. நான் வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன். பட் அந்த ப்ரிப்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து அது ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ காட்ட முடியாது. அதுக்காக தான் இன்னைக்கு நான் காட்டிட்டு போயிடலாமேங்கிறதுக்காக தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ வந்து என் பேபியோட ஃபர்ஸ்ட் மார்னிங் ஃபுட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராகி தான். அது வந்து ஸ்ப்ரோட்டட் ராகி தான் எப்பவுமே கண்டிப்பாக கொடுப்பேன். அது என்னன்னு நான் வந்து டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுவேன். இந்த குட்டி பை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பை வந்து டெய்லி பாப்பா வேணுங்கிற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நைட்டே ஊற போட்டுட்டு மார்னிங் அதை ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து அழகாக வந்து அந்த முளை விட்டுரும். நம்ம அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மில்க் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறது என்னோட ரொட்டீன். பட் இது ஏன் இப்போ இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைம் டெலிவரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். சரௌண்டிங் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது சம்மரில் மெயின் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுதான் இந்த ராகியோட ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து ஒரு 1/2 kg ராகி வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய மட் இருக்கும். அதனால நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி வச்சிங்கன்னா ஜஸ்ட் 1 day ஆர் 1.5 day அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். அழகாக வந்து ஓரளவுக்கு தான் வரணும். ஏன்னா எப்பவுமே ராகி நான் டெஸ்ட் பண்ண மட்டும் ரொம்ப முளை விட்டோம்னா அது வந்து காய்ச்சும் போது லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வருது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு நாள் விட்டால் லைட்டாக விட்டுருக்கும். அந்த இது போதும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து அந்த சம்மர் வெயிலில் நம்ம நல்லா காய வச்சிட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் இதோட நட்ஸு, பாதாம், முந்திரி, நான் வந்து பாப்பாக்கு ஆட் பண்ணுறது பிஸ்தா ஆட் பண்ணுவேன். ஸோ அது போக உங்கள் பேபிக்கு என்ன சூட் ஆகுமோ அதுதான் மெயினான விஷயம். நான் இப்போ சொல்கிறாங்க ஒன்று ஃபாலோ பண்ணணும் கிடையாது. ஒரு சில பேபிக்கு ஒரு விஷயம் ஆட் ஆகலாம், ஒரு சில விஷயம் அலர்ஜியாக இருக்கலாம். அதில் செக் பண்ணிட்டு மட்டும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் ராகி வந்து பொதுவாகவே வந்து டெய்லி வந்து ஃபுட்டில் ஒரு டைம் அது இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் கொடுப்பேன். ட்ராவலிங் டைமுக்காக நான் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ப்ரிப்ரேஷன். ஸோ நட்ஸ் மட்டும் இந்த ரேஷியோ கணக்கில் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 1/2 kg எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 10 பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, அப்புறம் இந்த சீட்ஸ், இந்த பம்கின் சீட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப ஹேருக்கும் நல்லது, பாப்பா ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோன்னா நம்ம வந்து பெருசானாலும் அது ஃபாலோ பண்ணிக்குவாங்க. குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும். ஸோ பாப்பாவோட ஸ்கின் க்ளோ வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுறதுனால மேபி நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ் மில்கை வந்து நான் எடுத்து அந்த நட்ஸோட போட்ட மிக்சியில் அடிச்சு அந்த ஃப்ரெஷ் மில்க் எடுத்து நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு காய்ச்சினாலே ஜஸ்ட் ஒரு ராகினால ஒரு 3 to 4 minutes காய்ச்சணும். அப்போ தான் வந்து அந்த கூழ் வந்து அழகாக பாயில் ஆகிருக்கும், வயிறு வலியெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதுதான் டெய்லி பாப்போட மார்னிங் ரொட்டீன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன காட்டணும்னா, இந்த குண்டாக்கு அப்படியே ஃபோக்கஸ் வாங்கலேன். ஸோ இந்த குண்டாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தால்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேனா. ஸோ இந்த ரைஸ் என்னன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக சம்மர் வெயிலில் ஒரு நேச்சுரல் வெயிலில் வந்து காய வச்சது தான். ஸோ வந்து இந்த வெயில் வந்து இந்த டைம் சீசன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்க முடியும். அவ்வளோ வெயில் அது இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்காக. ஸோ இதுவுமே ட்ராவலிங் ஃப்ரெண்ட்லி தான். இது ட்ராவலிங்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ இது ட்ராவலிங்கில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ண முடியாதுங்கிறக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பேன். என்னன்னா, இது வந்து ஒரு 5:1 ரேஷியோ கணக்கு தான். ரைஸ் வந்து நீங்கள் ஒரு 5 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் ஆஃப் ரைஸில் உங்களுக்கு என்னென்ன பருப்பு வேணும். இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு 3 தால், உங்களுக்கு என்ன சொல்கிறது, சாம்பார், பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் சுண்டல் கூட ஆட் பண்ணலாம், கருப்பு சுண்டல் ஆட் பண்ணலாம், ராஜ்மோல் அதையும் ஆட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் பேபியோட கன்வீனியன்ட்டை பொறுத்து அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு ட்ரை பண்ணி வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடுவேன் நான். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவலிங் இருந்தால் கூட ஜஸ்ட் கெட்டில் வந்து இப்போ வருது, மினி கெட்டில் குக்கர் மாதிரி. ஸோ அந்த இதில் நம்ம வந்து ஜஸ்ட் காய்ச்சினாலே ஒரு 5 minutes நல்லா திக்காக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். ட்ராவலிங்கில் இருந்தால் கூட அழகாக நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம காட்டினா நாளைக்கு இது வந்து கிரைண்ட் பண்ணிடுவாங்க. காட்டுறது கஷ்டமாக இருக்காது, இதை காட்ட வந்து. ஸோ இதுதான் அந்த மிக்சிங். அட் லாஸ்ட் வந்து நான் அந்த ராகி அன்னைக்கு காட்டினதை இப்போ ஃபுல்லாக நட்ஸ் எல்லாம் போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேபிக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஆல்ரெடி நம்ம வெயிலில் வச்சனால ரொம்ப ஹெவியாக வேண்டாம். லைட்டாக ஒரு ஸ்டீல் பேனில் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் எல்லாமே ஸ்டீல் பேனில் போட்டிருக்கேன். இதில் வேறு என்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் ஓட்ஸ் நான் சேர்த்திருக்கேன். ஓட்ஸ் அண்டு மக்கானா எதுக்குன்னா, அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் ஹெல்த்தின்ட்டு அந்த பர்பஸ்க்காகவும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. ஓட்ஸும் அதே பர்பஸ் தான். ஓட்ஸ் வந்து திக்னஸ்க்காக தான். ஏன்னா ராகி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்ட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வராது. அதுக்காக இந்த ஃபார்மேட்.
மற்றபடி இந்த நட்ஸை மட்டும் அவங்கவுங்க பேபிக்கு என்ன சூட் ஆகுமோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ஃபைனல். ஸோ திஸ் இஸ் தேட். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பாப்பா டிப்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். கீப் ஆன் ஃபாலோயிங். தேங்க்யூ ஸோ மச்.